ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் டைம்னால் ஒவ்வொரு கேக்காக செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் ரவா பாதாம் கேக் செய்யலான்னு இருக்கேன். பாதாம் வச்சும் ரவை வச்சும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. பால் 30 ml. ரவை சுஜி 20 கிராம். சுகர் 120 கிராம். மைதா 60 கிராம். இது மேலே அலங்கரிக்கிறதுக்காண்டி நம்ம கேக் மேலே போடுறதுக்காண்டி துருவி வச்சுருக்கேன். கேக் ஜெல் 1/2 டீஸ்பூன். ப்ரெட்டு புது மாணிக்கு இருந்ததுன்னா ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. மில்க் ப்ரெட்டு இல்லாட்டினா ப்ரெட் கிராம் எடுத்துக்கோங்க. பாதாம் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் இல்லாட்டினா வெனிலா பவுடர் இருந்தால் வெனிலா பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த பாதாமை இப்படி மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 20 கிராம். பாதாம் ஒரு 20 கிராம் பவுடர். இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டின்னை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி டஸ்ட் பண்ணி ஓடிஜியையும் நீங்கள் 10 மினிட்ஸ் 150 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை பட்டரையும் சுகரையும் ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் 70 கிராம். இதில் பட்டரும் சுகரும் போட்டிருக்கேன். இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ். நம்ம பட்டரை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரவையில் மில்கை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். மில்க் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பட்டரையும் சுகரையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பட்டரில் நல்ல சர்க்கரை கரையணுங்க. அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டரையும் சுகரையும் போட்டு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் மறுபடியும் இன்னொரு பவுலில் நம்ம முட்டையும் கேக்கு ஜெல்லையும் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் முட்டையும் சேர்த்துட்டேன். இப்போ நாங்கள் இதுவும் இதாகிடுச்சு. இதில் இப்போ மைதா, பாதாம் பவுடர், ப்ரெட் பவுடர், ரவை எல்லாம் இப்போ பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் சளிச்சதை. இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. இதில் எசன்ஸ் விட்டுக்கோங்க. பாதாம் எசன்ஸு, வெனிலா எசன்ஸு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுறலாம். நீங்கள் இது 5 இன்ச் அல்லது 6 இன்ச்சு டின்னில், ஸ்கொயர் டின்னில் ஊற்றிக்கோங்க இருந்ததுன்னா. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை டின்னில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் பாதாம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தூவிக்கலாம். இதை 150 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் நம்ம ஓடிஜியில் வச்சு எடுத்துடலாம் பேக் பண்ணி. அது கீழ் ராடில் வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள். டபுள் ராடை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். அது 35 to 40 மினிட்ஸ். சின்ன ஓவனாக இருந்ததுன்னா நீங்கள் 30 to 35 மினிட்ஸ் வைங்க. பெரிய ஓடிஜியாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் அப்படி வைக்கலாம். இது நம்ம சின்னதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு இதாயிரும்.
அந்த இதை இது பண்ணிக்கோங்க. பார்த்து உங்கள் இதை அவனை பொறுத்து நீங்கள் டைமிங் வந்து இது பண்ணுங்கள். பாருங்கள், பாதாம் ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் மேலே கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணுன்றதுக்காண்டி ஒரு 2 மினிட்ஸ் வந்து மேல் ராடையும் சேர்த்து ஆன் பண்ணனால இந்த பாதாம் வந்து இந்த கலரில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ரவை பாதாம் கேக்கு செஞ்சு பாருங்கள். அளவு குவான்டிட்டி வந்து சுகரும் இதோட மாவோட குவான்டிட்டியும் சேமாக இருக்குங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.